நீதிமொழிகள் 24:16 சொல்லப்படுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் என்ன வித்தியாசம்? நீதிமான் பாவமே செய்கிறதுல விழறதே கிடையாது. நீதிமான் விழுறான். இன்னும் கேட்டால் 7 தடவை. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? 7 நம்பர் தெரியுமா உங்களுக்கு? அந்த நம்பர்னுடைய முக்கியத்துவம் பைபிளில் 7னா அது பூரணத்தின் நம்பருங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும்னா விழுறதுலேயே பூரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்னா, பாயிண்ட் என்னன்னா 7 தடவை இல்லை, எத்தனை தடவை விழுந்தாலும் அதான் பாயிண்ட்டு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எழுந்திரிச்சிருங்க திரும்ப. தேவன் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். உங்களை பயன்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்ப ரெடியா? அவ்வளோதான். எனக்கு தகுதி இல்லை, நான் இதை செஞ்சிட்டேன், இந்த கடந்த இதெல்லாம் என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நினைக்கிறத விட்டு உங்களே நினைக்காம இயேசுவை பாருங்கள், அவருடைய பார்வையை பாருங்கள், அவருடைய வார்த்தையை கவனிங்க. அவர் உங்களை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். எழுந்து நின்று அவரை நம்புங்க. அவர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம்.